எப்படி மாறும்? எப்படி மாறும்னா மாறும் பாருங்க. மாறுறதுக்கு முன்னாடியே எப்படி மாறுமா? மாறிடுமா? மாறிட்டா என்ன பண்ணிடுவீங்க? எல்லாம் மருந்து குடிச்சு செத்துருவாங்களா? மாறிடுச்சு. நாளைக்கு எங்க தளபதியை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிச்சு. விஷம் குடிச்சு செத்துருவாங்களா? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கிட்ட ஆக போகுது மேம். ஏன் அப்பெல்லாம் இணையாம திடீர்னு இப்போ பிஜேபி அரசியல் எல்லாமே ஒரு கடவுளை மையப்படுத்தியே வருது. எப்பயுமே பிஜேபி பண்றது தானே மேம். நீங்க ஒரு 8 இயர்ஸா அதில் தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் தெரியாமையே நீங்க இப்போ இணைஞ்சிருப்பீங்க. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா மேம் இப்போ இணைகிறதுங்கிறது டிவிக்கில். ட்ரெண்ட் ஆகலைங்க, ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ரஞ்சனா நாச்சர் அவர்களை ஒரு பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடித்த அந்த மாணவர்களை லெஃப்ட் ரைட் வாங்கி பயங்கர இஷ்யூ ஆச்சு. நீங்கள் அந்த சின்ன சின்ன அணில்களே இப்படி இருக்குன்னா நீங்கள் பெரிய பெரிய அணில்களெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன் மேம். போஸ்ட்டில் ஏறுறது, மரத்தில் ஏறுற அணில்கள்லாம் இனிமேல் தான் இருக்குது. அங்கே எப்படி சமாளிக்க போகிறீங்க தெரியல. வேலு நாச்சியார் கொள்கை தலைவர் அவர் என்னைக்கு அறிவிச்சாரோ அன்னையிலிருந்து இவர் கூட நம்ம பயணம் இருந்தால் அது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் டிவிக்கில் நினைச்சேன். போல்டாக ஒரு பீக்கில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் நான் இந்த துறையை விட்டு விலகிறேன்னு சொல்கிறதுக்கான தைரியம் தான் அவரோட வெற்றி. முதல் வெற்றி அவரோட தைரியம். இப்போ ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. ஆனால் எப்படி மேம் அது எப்படி உடனே அரியணை ஏற முடியும்னா அது எப்படி பாசிபிள்? திரு விஜய் அவர்கள் மேலே ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பொலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் நிறைய பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கட்டும், எதை வச்சு சொல்கிறாங்க? கரூர் இன்சிடென்ட், கரூர் சம்பவம், ஆணவ படுகொலையில் அதுக்கு நம்ம ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த சில குறிப்பிட்ட அந்த ஜாதி ஓட்டு நமக்கு உழாது அப்படிங்கிறது வேற எந்த ரீசனும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ராஜ்மோகனின் குரலும் விஜய் அவர்களின் முகம்தான். எப்படி நம்ம அந்த மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், விழுப்புரம் விஜய், சென்னை விஜய். கரூர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றீங்களே. மெச்சூர்டு பொலிட்டிஷியனா எப்படி நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? காசு கொடுத்து ஒரு 3 வேனில் கூட்டு வராங்கன்னா அதுக்குன்னு ஒரு பொறுப்பாளர் ஒருத்தங்களை போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு 200 300 500 கொடுக்கணும்னா அவங்க போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு பொறுப்பாளர் போட்டுருங்க. இதுதான் மேம் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் அதில் இல்லை, அதுதான் ஃபெயிலியர் அப்படிங்கிறத. அப்படின்னா அவங்க அந்த தலைவருக்காக வரலைங்க. எங்களோட தளபதியை பார்க்க வர்றவங்க தலைவருக்காக வந்த கூட்டம்லாம் ஓட்ட மாறி வைப்போம். எப்படி மாறும்னா மாறும் பாருங்க. மாறுறதுக்கு முன்னாடியே எப்படி மாறுமா? மாறிடுமா? மாறிட்டா என்ன பண்ணிடுவீங்க? எல்லாம் மருந்து குடிச்சு செத்துருவாங்களா? மாறிடுச்சு. நாளைக்கு எங்க தளபதியை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிச்சு. விஷம் குடிச்சு செத்துருவாங்களா? மேலே ஏறி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆர்வம்னால ஏறி பார்க்குறாங்க, ஆர்வம்னால மோதுறாங்க. பட் அவங்கள பக்குவப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு. தற்குறிகள் அப்படிங்கிறது. தற்கூரின்னு சொல்கிறவன் தாங்க தற்கூரி. தற்கூரின்ற வார்த்தையை நான் பெருமையாக தாங்க பார்க்குறேன். நானும் ஒரு தற்கூரியாகவே இருந்துட்டு போகிறேன். நீங்கள் என்ன மேம் ஜனநாயகனா பராசக்தி? ஜனநாயகன் பார்க்க போகிறது எங்கள் தலைவர் விஜயோட படத்தை இல்லை, தளபதி விஜயோட படம். தலைவர் விஜய் அவர்களோட படத்தை பார்க்க சினிமாவை பார்க்கலாம். ஆனால் சினிமாவில் இருக்கிற தலைவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கணும். அப்போ சினிமாவை பார்க்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம்? சினிமாவை தான் பார்க்கணும். தட் இஸ் சென்ஸ். சினிமாவில் உள்ள தலைவரை நாங்கள் தலைவரை ஏற்றுக்கிறோம்ல. விஜய் அவர்களை ஏன் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டோம்ல, ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டோம்ல. எம்ஜிஆர் அவர்கள் 20 இயர்ஸாக இருந்தாங்க டிஎம்கேலேயே. நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். வணக்கம். வணக்கம் மேம். அரசியலில் அடுத்த கட்ட நகர்வாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ குறிப்பாக ஒரு வருட காலமாக ஒரு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் நேற்று முழுமையாக இணைஞ்சதாக சொல்கிறீங்க. எதற்காக மேம் டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சியில் இணைஞ்சதுக்கான காரணம்? இன்னைக்கு மக்கள் அனைவரும் அவருக்கு இந்த ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்களுக்கு இவர் முழுசாக உண்மையாக ஒரு நல்லாட்சி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. அதுதான் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கு காரணம். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கூட்டணி தாவேக்கா வருமா, தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு காரணமும் ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்று அரசியல், ஆட்சியில் பங்கு, அதுதான் முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நடக்கலையே. எத்தனை கூட்டணி கட்சிகள், எத்தனை எலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஏன் ஆட்சியில் பங்கு இது வரைக்கும் யாரும் கொடுக்கல? எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்கு ஆட்சியில் பங்குன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்த கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளப்பியிருக்காரு இவர் அப்படின்ற ஒரு இது. ஸோ அது கொடுக்கணும் இல்லையா கூட்டணி கட்சிகளுக்கு? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கிட்ட ஆக போகுது மேம். ஏன் அப்பெல்லாம் இணையாமல் திடீர்னு இப்போ? இல்லை, நேற்று இணைஞ்சேன்றது நீங்கள் பார்க்குறீங்க. பட் நான் இணைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது.
ரொம்ப நாளாக நான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் டிவிக்காக. நேற்று அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாங் டேஸா மேம். இப்போ பிஜேபியில் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆமா. இருக்கும். அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட கொள்கை நேராக எதிராக இருக்குது. இப்போ பிஜேபிங்கிறது ஒரு இந்துத்துவா அது அடிப்படையில் இருக்கும். நீங்கள் அதை ஆதரித்து தான் நீங்கள் அந்த பிஜேபியில் சேர்ந்துருப்பீங்க. அப்படிங்கிறப்ப இதில் பெரியார் கொள்கை தலைவரை வச்சுருக்கிறாங்க. அது முரணாக இருக்காமலாம்? அதாவது நம்ம ஹிந்துயிசம் அப்படிங்கிறது வந்து அது நான் தவறாக நினைக்கல, நல்ல விஷயம்தான். ஆனால் பிஜேபி அரசியல் எல்லாமே வந்து ஒரு கடவுளை மையப்படுத்தியே வருது. நான் அந்த கந்த சஷ்டி கவசம் இஷ்யூல இருந்து சொல்கிறேன். முருகன் கடவுளை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது, ரோட்ல எல்லாம் வச்சு கடவுளை வச்சே நம்ம போராட்டம் பண்ணுறது, கடவுளுக்காக நம்ம போய் ஒவ்வொரு இஷ்யூவும் பண்ணுறது, கடவுளுக்காக நம்ம போராடுறதுன்றது நல்ல விஷயமா எனக்கு தோணலை. இல்லை, வேலை யாத்திரை அப்படிங்கிறது அது ஒரு பிஜேபியோட அந்த ஒரு யாத்திரை வேறங்க. ம். நான் சொல்கிறது வந்து இந்த கந்த சஷ்டி இஷ்யூ ஆச்சு, அதுக்கப்புறமா முருகன் கடவுளுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையுமே ஜெய் ஸ்ரீராம் ராமர் கோவில் வச்சு பண்ணுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் கடவுளை மையப்படுத்தியே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ, கடவுளை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதா கடவுளை இருக்கு. வச்சே ஒரு அரசியல், கடவுளை வச்சு அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு ஒரு ஓட்டு அப்படின்றது அது அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட மும்பை எல்லா இடத்துலையுமே பிஜேபி பண்ணுறது தானே மேம். நீங்கள் ஒரு 8 இயர்ஸாக அதில் தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் தெரியாமையே நீங்கள் போய் இணைஞ்சிருப்பீங்க. அது எல்லாம் தெரியாமல் இணைஞ்சேனா அப்படின்றத விட உள்ளே போனதுக்கப்புறம் அதில் ரொம்ப தெரியும். நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்றது உள்ளே போனதுக்கப்புறம் தெரியும். ம். அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் உடனே இல்லை இது வேற மாதிரி இருக்குது, நீங்கள் வேற மாதிரி அரசியல் பண்ணுறீங்க, நம்ம வெளியே வர முடியாது. ஸோ நம்ம உள்ளே இருக்கும்போது நான் பார்த்த விஷயங்களில் மும்மொழி கொள்கை நல்லது தானே, 3 லாங்குவேஜ் கற்றுக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். அங்கே இருக்கும்போது நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆமாம், நல்ல விஷயம் தானே, இன்னொரு லாங்குவேஜ் படிக்கட்டும். நான் லாங்குவேஜஸ் படிக்கிறேன், தமிழ் படிக்கிறேன், மலையாளம் படிக்கிறேன், ஹிந்தி படிக்கிறேன், இது அது மாதிரி எல்லாரும் படிக்கணும்ல அப்படின்றது நினச்சேன். ஆனால் அது ஏன் திணிக்கணும்? அது வெளியிலேருந்து வந்து பார்த்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கும்போது இது நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு தோணும். நீங்கள் ஒரு ஸ்டெப் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாக இருக்கேன்றது தெரியும். அதை உணர்ந்தேன் நான், அதனால தான் அதுலேருந்து வெளியில் வந்தேன். அந்த 8 இயர்ஸில் இப்போ தான் அதை உணர்ற மாதிரி இருக்கா, இல்லை முன்னாடியே? இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் பொறுப்பாளராக நான் ராமநாதபுரத்தில் இருந்தேங்க. அந்த எலெக்ஷன் அப்போது ஸோ நமக்கு ஒரு விமெனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு பார்ட்டியில், பார்ட்டின்ற சென்ஸ் வி ஆர் சர்விங் பீப்புள், புரியுதா? ஒரு விமெனாக எந்த விமெனும் அரசியலுக்கு வரணுன்றது வரமாட்டாங்க ஈஸியாக. இன்னைக்கு சினிமா அரசியல்லாம் வந்து அரசியல் கெட்ட வார்த்தையாக இருந்தது, ஒரு சாக்கடையாக இருந்தது. சினிமா கெட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க, அரசியல் சாக்கடைன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு பெண்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டு, இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட்டு, அரசியல் என்ன இன்னைக்கு, என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன இன்னைக்கு, இந்த இஷ்யூ ஏன் இப்படி பேசுகிறாங்க, இது என்ன இஷ்யூ, எஸ்ஏஆர்னா என்ன, இப்படி வந்து எல்லாம் உற்று நோக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் தலைவர் விஜய். அதுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை இளைஞர்கள்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. குறிப்பாக மேம் இப்போ டிவிக்கே அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா மேம், இப்போ இணையிறதுங்கிறது டிவிக்கேல. இப்போ நம்ம ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகலைங்க, ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ம் அது ட்ரெண்டுக்காக இணையிறது ஒரு இல்லை. பத்திரிக்கையாளர் இணைகிறாங்க, ஒரு கட்சியிலேருந்து மிக முக்கிய பிரமுகர் வராங்க, நீங்கள் வரீங்க. இப்படிங்கிறப்ப என்ன அது ஒரு ட்ரெண்டா, இல்லை இப்படி சேர்ந்தா உடனே ஈஸியாக பதவி கிடைக்குங்கிற அந்த ஒரு இதுவா? அப்படி இல்லைங்க. பதவி, வி ஆர் நாட் ஹியர் ஃபார் போஸ்ட், வி ஆர் ஹியர் இன் டிவிக்கே ஃபார் அ பர்பஸ். ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றமாக இருக்கணும், தமிழ்நாடு மட்டுமே இலக்கு அப்படின்ற இதில் தளபதி விஜய் அவர்களை குறுக்கலை. பட் இன்னைக்கு தமிழ்நாடு அவரோட குறிக்கோள். இல்லை மேம், இப்போ பதவி அப்படிங்கிற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. இப்போ திரு நாஜி சம்பத் அவர்களாக இருக்கட்டும், உடனே பரப்புரை செயலாளர் இப்போ யார் வந்து இங்கே பதவிக்கு அடிச்சுக்கிட்டாங்க? எல்லாருமே அடிச்சுக்கல, ஆனால் வருது. ஆனால் உண்மையாக அடிச்சுக்கணும்னா யார் மேம் அடிச்சுக்கணும்? டிவிக்கேல 30 வருஷமாக தளபதியோட கூட இருந்து போஸ்டர் ஓட்டினா அவங்க தானே அடிச்சுக்கணும். இதில் நீங்கள் எல்லாருக்குமே தலைமை பொறுப்பு ஃபுல்லாகவே இப்போ புதுசாக வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு, அப்போனா அந்த கட்சியில் உழைச்சவங்களுக்கு என்ன தான் மரியாதை இருக்குது? உழைச்சவங்களுக்கு நிச்சயமாக மரியாதை இருக்குங்க. அதனால தான் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் பாருங்கள், அந்த கட்சியில் உழைச்சவங்க தான் மாவட்ட தலைவர்கள். ஈவன் ஒரு ஆட்டோ டிரைவரை கூட மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவருக்கு மாவட்ட தலைவர் கொடுத்தா அவர் மாவட்ட தலைவர்ன்றது வந்து பெரிய பொறுப்பு. அவர் செலவு பண்ணணும், நிறைய கூட்டம் கூட்டணும், அவர் நிறைய டைம் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் அடுத்தடுத்து சவாரி எடுத்தால் தான் அவருக்கு
அன்னைக்கு லைஃப் போகணும். அவருக்கு ஏன் கொடுக்கணும்? ஏன்னா அவர் கட்சிக்காக உழைச்சிருக்காரு. தளபதிக்காக வந்து இத்தனை வருஷம் இருந்து போஸ்ட் ஒட்டி அவங்க அடிப்படையிலேருந்து விஜய் அவர்களை வளர்க்குறதுக்கான இது பண்ணவங்க. அதனால இன்னைக்கு அந்த தலைவர் பதவியை கொடுத்து அழகு பார்க்குறாரு ஓகே விஜய். மேம். மாவட்ட லெவலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மாநில அளவில் புசி ஆனந்த் தவிர்த்து வேறு யாருமே இல்லையே. விஜய் கூட அப்போவே இருந்து பயணித்தவங்க. இப்போ புதுசாக வந்தவங்க விடுதலை சிறுத்தை கட்சி டிஎம்கேலேருந்து வந்த திரு ஆதவர்ஜுனா இருக்கட்டும், திரு செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாமே வேறு வேறு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே. அதாவது நமக்காக வேலை பார்த்தவங்கள மாவட்ட பொறுப்பில் ஏன் போடுறாங்கன்னா, அந்த மாவட்ட பொறுப்பாளர் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய பர்சனாக இருக்கணும். ம். அந்த நம்பிக்கைக்குரியவனா இருக்க வேண்டியவன் நமக்காக உழைச்சவன் தான் இருக்க முடியுன்றனால தான் அந்த பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. ம். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், மாநில பொறுப்பில் இருக்கிறத விட மாவட்ட தலைவர் பொறுப்பு தான் கெத்து. ம். அதுதான் ரியல் ஹீரோ. ம். ரியல் ஹீரோஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியில் மாவட்ட தலைவர். ம். அதனால தான் அந்த மாவட்ட தலைவர் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு அடிச்சுப்பாங்க. ஏன் மாவட்ட தலைவர் கேட்கணும்? ம். அவங்க தான் ரியல் ஹீரோஸ். ஸோ தலைவர் வந்து ரியல் ஹீரோஸ் எனக்காக இத்தனை வருஷம் வேலை பார்த்தவங்க தாண்டான்னு தான் மாவட்ட தலைவர் பொறுப்பில் கொடுத்துருக்காரு. மாநில பொறுப்பில் அவரோட பயணிக்கிற மேல்மட்ட இதில் ஏன் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க செங்கோட்டையன் அண்ணா இவங்க எல்லாரும் ஆதவர்ஜுனா இவங்க நிர்மல்குமார் இப்போ இவங்க எல்லாமே ஏன் மேல்மட்ட இதில் இருக்காங்கன்னா ஏற்கனவே அரசியல் பழகுனவங்க, பல கட்சிகளில் இருந்தவங்க, பல எலெக்ஷன்ஸை பார்த்தவங்க, கேட்டகரைஸ் பண்ண தெரியும், என்ன டைமில் எதை பண்ணணுன்றது தெரியும். ஸோ வந்து எடுத்தோன்னே ஃபஸ்ட் டைம் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே புதுசாக ஒருத்தவங்கள வச்சு ட்ரை பண்ணி நாளைக்கு அது ஒரு மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப காஷியஸாக நல்ல வல்லுநர்களாக ஏற்கனவே அரசியல் தெரிஞ்சவங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிகிறவங்க, மீடியாவில் பேசுகிறவங்க, எப்படி பேசணும், ஏன் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, ஏன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. பல கட்சிகளில் பேசி பழகியிருக்கோம், பல விஷயங்களை பேசி பழகியிருப்போம். ஸோ நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். ஜஸ்ட் லைக் தட் புதுசாக வந்தவொன்னே பேசி அது ஒரு பேட் நேம் ஆயிடக்கூடாது. கட்சி வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதுக்காக கட்சியை வளர்க்குறதுக்காக வல்லுநர்களை கொஞ்சம் மாநில பொறுப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ நாங்கள் ரஞ்சனா நாச்சர் அவர்களை ஒரு தப்பை தட்டி கேட்குற ஒரு பெண்மணியாகவும் நிறைய பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். தொடர்ந்து ஒரு பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடித்த அந்த மாணவர்களை லெஃப்ட் ரைட் வாங்கி பயங்கர இஷ்யூ ஆச்சு. நீங்கள் அந்த சின்ன சின்ன அணில்களே இப்படி இருக்குன்னா நீங்கள் பெரிய பெரிய அணில்களெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன் மேம். போஸ்ட்டில் ஏறுறது, மரத்தில் ஏறுற அணில்கள்லாம் இனிமேல் தான் இருக்குது. அங்கே எப்படி சமாளிக்க போகிறீங்க? தெரியல எனக்கு. எனக்கு வந்து என் கண் பார்வையில் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பேன், நான் நிச்சயமாக கண்டிப்பேன். அது யாராக இருந்தாலும் கண்டிப்பேன். எனக்கு இவ்வளோ பெரிய அரெஸ்ட் சம்பவம்லாம் நடந்து அதுக்காக வந்து நான் பல லட்சங்களை செலவு பண்ணி அந்த கேஸுக்காக இன்னைக்கு வரைக்கும் அதை எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாமல் இவ்வளவு அரசாங்கம் நமக்கு நெருக்கடி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் இன்றைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா போய் அடித்து இறக்கி அப்படி பண்ணுறனோ இல்லையோ என்னால் அன்னைக்கு ஒரு ஆதங்கத்தில் ஒரு பயத்தில் அந்த பசங்க விழுந்துருவாங்க, அவங்க ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயத்தில் நான் ஆதங்கப்பட்டு அவசரப்பட்டு போய் அடிச்சிட்டேன். பட் அது எனக்கு ஒரு பாடம். அது ஒரு கிளை தான் மேம். இப்போ இங்கே ஃபுல்லாக மரங்கள் இருக்குது, அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா இதுலேயுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி பண்ணுவோம். போஸ்ட்டில் ஏறுறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். நீங்கள் இன்கேஸ் இனிமேல் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட இருக்கலாம். சம்திங் எது இருந்தாலுமே என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க? ஏன்னா நீங்கள் எப்படியுமே மாற்ற முடியாது. நிச்சயமா அவங்கள ரசிகர்களை அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தளபதி விஜய் அவர்கள் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? அதான் சொல்கிறேனே, அந்த குழுவில் நான் இருந்தேன்னா, இல்லை நான் அந்த ஈவெண்ட்டில் நான் இருந்தேன்னா நிச்சயமாக அவங்கள ஒழுங்குபடுத்துகிற நடவடிக்கையில் என்னோட பங்கு நிச்சயமாக இருக்கும். இது எப்படி மேம்? இப்போ ஒரு பிஜேபி அப்படிங்கிறப்ப ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் இப்போ டிவிக்கே இது எத்தனை வருடங்களாக தொடர்ந்து இருக்கணுமா, இல்லை அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய கட்சிகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? யாருமே வந்து இந்த கட்சி முடிஞ்சா 2 வருஷம் இங்கே இருப்போமா, அடுத்த கம்பெனி இது ஒன்றும் வந்து ஹையர் பேமெண்ட்ஸ் கொடுக்குற கார்ப்பரேட் கம்பெனிஸ் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து இங்கே 2 வருஷம் இருப்பாங்க, அங்கே 2 வருஷம். ஏன் அங்கே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாங்க, மாறுறதுனால இங்கே 2 லட்ச ரூபா வாங்குவாங்க. அது அடுத்து இன்னொன்று மாறினாங்கன்னா அப்போ ஒரு 3 லட்சம் கிடைக்கும்ல. திஸ் இஸ் சர்வீஸ், மக்களுக்கு பண்ணுற சர்வீஸ். அப்படிங்கும்போது இதில் மாறிட்டே இருக்கணுன்ற எண்ணம் இருக்காது. அவங்களோட நோக்கம் என்னவோ மக்களுக்கான சேவை தான். ஏதாவது சில பிரச்சனைகள் பார்க்கும்போது கட்சி மாறுறதுன்றது எல்லாருக்குமே இயற்கையான ஒரு விஷயம். இதில் மாறதான் போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே எந்த கட்சியிலையும் நம்ம இணைய மாட்டோம். ஓகே. இப்போ டிவிக்கேங்கிறது ஒரு கொள்கை அடிப்படையில்
அல்ல ஒரு கோட்பாடு அந்த மாதிரி உள்ள தலைவர்கள் அப்படிங்கிற இதில் வந்திருக்கீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு கிரேஸ் விஜய் மேலே அப்படிங்கிறதுல வந்திருக்கீங்களா? கண்டிப்பா விஜய் மேல கிரேஸ்ன்னா, அவர் படத்துல நடிக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணியிருப்பேனே ஒழிய, அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுல வரணும். எங்களோட மூதாதையரான வேலு நாச்சியார கொள்கை தலைவரா அவரு என்னைக்கு அறிவிச்சாரோ, அன்னையிலிருந்து இவரு கூட நம்ம பயணம் இருந்தா, அது நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால தான் நான் டிவிகேல இணைஞ்சேன். இதுவரைக்கும் மாற்றம் நடக்கல. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இவர் எப்படிம்மா மாற்றிடுவாருங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கைன்றத வெளிய எப்படி சொல்லன்னு தெரியல. நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அந்த வரவேற்ப குடுக்குறாங்க மக்கள். எங்க போனாலும் அவருக்கு அந்த வரவேற்ப குடுக்குறதுக்கு எங்க வீட்டு பிள்ளை, எங்க மூத்த பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை இந்த தடவ எலெக்ஷன்ல நிக்கப்போது, நாங்க யார ஆதரிப்போம்? விஜய் அவர்களுக்கு தான் ஆதரிப்போம்னு மக்கள் சொல்றாங்க. இளைஞர்கள அரசியல் படுத்தியிருக்காரு. நாளைய சமுதாயம் கிளீன் பாலிடிக்ஸா இருக்கணும். பீப்பிள் சென்ட்ரிக் பாலிடிக்ஸா இருக்கணும். அப்படின்னு ஒரு நோக்கம் தான் தளபதி விஜய் அவர்களோட அரசியல் பயணம். அப்படிங்கும்போது அதில் ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நிறைய பேர் இணைப்பு நடத்திட்டு வராங்க. ஓகே. இப்போ பிஜேபியோட முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும், திருமதி தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், குஷ்பு அவர்கள் என்னுடைய தம்பிங்கிறாங்க. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் அந்த கட்சியில் இருந்து வேஸ்ட்டாக போயிடாமல் எங்கள் கூட வாங்க அப்படிங்கிற. இன்கேஸ் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி மேம் அந்த டைம் எப்படி இருக்குன்னு நினைக்கிங்க ஃபேஸ் பண்ணுறது பழைய பிஜேபி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இணையும்? அது மாதிரி ஒரு விஷயம் நடக்காதுங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நம்மளோட கொள்கை எதிரி பாஜக, அவங்களோட என்றைக்கும் கூட்டணி கிடையாதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணியே. அவங்க பிஜேபி கூட இருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் சம்மந்தம். இதெல்லாம் நம்ம எத்தனை அரசியல் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க, நீங்கள் யூகிக்கிறீங்க. எவ்வளவோ பார்த்துருக்கோம். யூகத்துக்கு எப்படிங்க பதில் சொல்றது? ஒரு விஷயம் நடக்குதுன்னு கேட்டா இப்படி சொல்லிட்டீங்களே நீங்கன்னு கேட்டா பதில் சொல்லலாம். யூகம் நிறைய பேர் யூகிப்பீங்க. இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாரு, நாளைக்கு சினிமாவில் திருப்பி நடிப்பாரு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா, ஏங்க இன்னும் எலெக்ஷனே முடியல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் நடிப்பார். அவர் நடிக்க மாட்டேன்னு அவர் சொல்லணுன்றது சட்டமே இல்லை. நான் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக வரப்போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. அவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக வரணும்னா சினிமாவை குவிட் பண்ணணுன்ற ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படிங்கும்போது ஏன் அவர் சொல்லணும்? சொல்லாமலே செஞ்சுட்டு போகலாம்ல. அதை இன்னைக்கு உங்களுக்காக வரேன், நாளைக்கு வேலை முடிஞ்சது எனக்கு நீங்கள் மக்கள் ஆதரவு கொடுக்கலன்னு நான் நினச்சா நடிப்பேன்னு அவர் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நினச்சா அவர் பண்ண முடியாதா? இல்லை அதை மீறி நடித்தா அவர் படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்களா தமிழ்நாட்டில்? ஏன் சொல்லணும்? அவரோட போல்ட்னஸை காட்டுது. அது போல்டாக ஒரு பீக்கில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் நான் இந்த துறையை விட்டு விலகிறேன்னு சொல்கிறதுக்கான தைரியம் தான் அவரோட வெற்றி. முதல் வெற்றி அவரோட தைரியம். இப்போ ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. கிட்டத்தட்ட அது ஒரு எஃகு கோட்டைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 75 வருட திமுக கட்சி, 50 வருட அதிமுக கட்சி, இவங்களை ஏற்று ஒரு அரசியல் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் எப்படி மேம் அது எப்படி உடனே அரியணை ஏற முடியும்னா அது எப்படி பாசிபிள்? அவங்க அரியணையில் இருக்கிறவங்க, ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க நல்லாட்சி கொடுத்துருந்தாங்கன்னா அதிருப்தி இருந்திருக்காதுல்ல. அந்த இடத்துக்கு நம்ம வர முடியுமா அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் அதிருப்தி இல்லையா மேம்? கலைஞர் அவர்கள் இருக்கும்போதா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏன் நான் வரல? சொல்லணும்னா, அப்போ நம்ம எல்லாருமே மீம்ஸ் மெட்டீரியல் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொடநாட்டில் போய் தளபதி அவர்கள் எப்படி நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்த்துருக்கோம். கலைஞர் அவர்களோட அந்த திறப்பு விழாவில் அவங்க பின்னாடி இருந்துக்கிட்டு சிலை வைக்கணும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா அந்த 2 ஆளுமைகள் இருக்கும்போது வேண்டாம், சரி அப்போ இப்போ ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர்றது. அப்போவே வந்திருக்கலாம்ல. ரஜினிகாந்த் அவர்கள் 96ல் வராது, இவங்க ஒரு 2011 வந்திருக்கலாம், 2010 திரு விஜய் அவர்கள் வந்திருக்கலாம். அப்போவே பீக் தானே அவங்க. இல்லை அப்போ பீக்குன்றதை விட அவர் அவருக்கான பேஸ் கிராஸ் ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்போ இருந்தே அரசியலுக்கு வரலனாலும் அமைப்புகளில் நிறையா அவங்க கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது, நிறைய நலத்திட்டங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் அவருக்கு முக்கியமான இஷ்யூஸ்க்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு, நிறைய போராட்டங்களில் கலந்துட்டுருக்காங்க. ஸோ அவர் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அரசியலுக்கு வரணுன்றது இன்றைக்கே வந்திருக்கணும். ஏன் முந்தா நாள் வரல? ஏன் நேற்று வரல? ஏன் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சுட்டு ஏன் உடனே வரல? ஏன் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தார்? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. அவங்க அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும், அந்த கடமைகளை முடிச்சுட்டு வரணும்னு நினச்சிருக்கலாம்.
அவருக்கான கடமை என்ன அப்படின்றது நம்ம போய் கேட்க முடியாது. அவர் வந்திருக்காருன்றத நாங்க நல்ல விஷயமா பார்க்குறோம். அவர் ஏன் வந்தாரு? ஏன் முந்தா நாள் வரல? ஏன் நாளான்னைக்கு வரமாட்டாரா? திருப்பி போயிருவாரா? இது வந்து ஒரு ஒரு சென்சிபிளா வந்து யோசிக்கிறவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவர் வந்திருக்காருன்றத நாங்க நல்ல விஷயமா பார்க்குறோம். ஓகே. மக்கள் வந்து அத நல்லா எடுத்துக்கிறாங்க. அவர வரவேற்கிறாங்க. அதையும் நாங்க பாசிட்டிவா தான் பார்க்குறோம். அது ஆளும் கட்சியினர் நம்ம மேல வெறுப்புல இருக்கிறவங்க, முந்தா நாள் வந்தாரு, வரல, அப்ப அன்னைக்கு வரல, இன்னைக்கு வரல. ஏன் அதே மாரி மாற்றுக் கட்சியில இருக்கவங்களையும் கேட்கணும்னா, எத்தனையோ பேர கேள்வி கேட்கலாம். அந்த நெகட்டிவ் சைடு போயிட்டு கேள்வியா கேட்டு, அவங்க ஏன் இத செய்யலன்றத போக, என்ன செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்போ திரு விஜய் அவர்கள் மேலே ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் நிறைய பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க, எதிர்க்கட்சியாக இருக்கட்டும். ஓகே. எல்லாரும். எத வச்சு சொல்றாங்க? கரூர் இன்சிடென்ட், கரூர் சம்பவம். ஓகே. ஏன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு ஸ்டாம்பேட் அது. அப்படிங்கிறப்ப ஒரு இப்போ ஆறுமுகமங்கலம் அந்த ஆணவ படுகொலை நடக்கட்டும், அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்காததாக இருக்கட்டும், இப்படி நிறைய சொல்லலாம் மேம். அதே அரசியல் தானே நீங்கள் கொண்டு வரீங்க. ஏன்னா ஆணவ படுகொலையில் அதுக்கு நம்ம ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த சில குறிப்பிட்ட அந்த ஜாதி ஓட்டு நமக்கு கூடாது அப்படிங்கிறத வேற எந்த ரீசனும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி இல்லைங்க. அதுக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கல? அது ஒரு சின்ன கொடுத்துருப்பாங்க நீங்கள் சொல்லுவீங்க, அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. விஜய் அவர்கள் கொடுக்கலல்ல அப்படிங்கிறப்ப அது இதுதான். நான் மீண்டும் சொல்றது அதாங்க. விஜய் அவர்களே கொடுக்கணும், ஒன்னொன்னுக்கும் உங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்றது. விஜய் அவர்கள் ஆதவர்ஜினாவின் முகம் விஜய் அவர்களின் முகம்தான். ராஜ்மோகனின் குரலும் விஜய் அவர்களின் முகம்தான். எப்படி நம்ம அந்த மதுரை மேற்கு விஜய், அதேதான். மதுரை கிழக்கு விஜய், எங்க தலைவர் விழுப்புரம் சொன்னதுதான். விஜய், சென்னை விஜய். ஆமா. ஈரோட்ல போய் நின்னா கொங்கு மண்டலத்தை குறி வைக்கிறாரா விஜய்? இது வந்து அவங்களோட பார்வை. எங்க தலைவர் வந்து ஒரு மண்டலத்தை குறி வைக்கல, தமிழ்நாட்டையே குறி வச்சிருக்காரு. அவரோட இலக்கு தமிழ்நாடுன்னு அதுக்காக நாங்க குறுக்கல. அவரோட இலக்கு இந்தியாவை விட மேல. அப்படிதான் நாங்க பார்க்குறோம். ஸோ அவரை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு அவரை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம். அதுக்காக உழைக்கிறோம். இது நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறோம். ஓகே மேம். இப்போ கரூர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்களே, மெச்சூர்டு பொலிட்டிஷியனாக எப்படி நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நடந்திருக்கலாம் மேம். அழகாக எவ்வளவோ பெரிய கட்சி கூட்டணி மீட்டிங் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. திரு விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் கூட்டாத கூட்டமா, அதாவதுங்க, எல்லாமே அதில் ஒரு காசை கட்டமைப்பு கொடுத்து எல்லாமே கூட்டிட்டு இருந்தது. வந்தீங்கன்னு வைங்களேன், காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், ம். காசு கொடுத்து உடனே போக மாட்டாங்க. வந்தவங்க யாரும் உடனே போக மாட்டாங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் காசுலாம் வாங்கிட்டு, சாப்பாடெலாம் வாங்கிட்டு அப்புறம் தான் போவாங்க. அதுலேயும் எது ஒரு ப்ளஸ் இருக்கலாம் அவங்களுக்கு மேம். அது காசு கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. அது இந்த கட்சின்னு இல்லை, அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தேமுதிக எல்லா இருக்கட்டும். கட்சியிலையும் நடக்கிறது. எதுக்காக அது காசு கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஒரு கட்டமைப்பு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வேனில் கூட்டு வராங்கன்னா அதுக்குன்னு ஒரு பொறுப்பாளர் ஒருத்தங்களை போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு 200 300 500 கொடுக்கணும்னா அவங்க போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறப்ப அந்த ஒருத்தரோட பேச்சு அந்த ஒரு 3 வண்டி கேட்கும். அப்படி ஒரு பொறுப்பாளர் போட்டுருங்க. இதுதான் மேம் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தான் அதில் இல்லை, அதுதான் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுங்க. காசு கொடுத்து காசு கூட்டத்தை கொடுக்காம காட்டணும் அப்படின்றதுக்காக சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து, ஏங்க ஒரு நாளைக்கு சம்பளம் வேணா கொடுங்களேன். சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கறத நான் சொல்லி காட்டல. ஒரு நாளைக்கு சம்பளம் உங்களுக்கு 300 200 ஏன் பேசுறீங்க? இருக்கட்டும் மேம். வராங்கல்ல அவ்வளோ தூரத்துலேருந்து, அவங்களுக்கு அப்போ அந்த வழி செலவுக்கு. அப்படின்னா அவங்க அந்த தலைவருக்காக வரலைங்க. ம். எங்களோட தளபதியை பார்க்க வர்றவங்க ஓகே. யாரும் தலைவருக்காக அப்படி வந்த வரல. கூட்டம்லாம் ஓட்ட மாறிடும். இப்போ ஓட்டா மாறிடுமான்றத நீங்க 15 வயசு 2026 பையன் கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன்ல பார்க்கணும். 10% 12% இருக்காங்க மேம். அதாவது 15 13 வயசு. wait ஒரு பண்ணுங்க. ஃபேமிலியில் ஒய்ஃபு மகான்னு சொல்லி 5 இருக்கட்டும். பேர் வராங்க. எல்லாமே கால்குலேஷன். அதில் அப்பா ஒருத்தர் டிவிக்கேவாக இருப்பார், ஓட்டு போடுவாங்க. இருக்கட்டும். ஒய்ஃபு மகா அவங்களாம் சின்ன பிள்ளைங்க, விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற கிரேஸில் வராங்க மேம். இது எப்படி ஓட்டாமல் வரும்? மாறும் பாருங்க. ம். எப்படி மாறும்னா மாறும் பாருங்க. ம். மாறுறதுக்கு முன்னாடியே எப்படி மாறுமா? மாறிடுமா? மாறிட்டா என்ன பண்ணிடுவீங்க? எல்லாம் மருந்து குடிச்சு செத்துருவாங்களா? ம். மாறிடுச்சு. நாளைக்கு எங்க தளபதியை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிச்சு. விஷம் குடிச்சு செத்துருவாங்களா இவங்க? கேள்வி கேட்டவங்க. ம். கேட்குறேன் உங்களை. கூட்டம் பதில் சொல்லுங்க. வருங்க, ஓட்டா மாறும். அதை அடிச்சு சொல்றோம்ல. ஓட்டா மாறாம பின்ன எதுக்கு வர்றாங்க? எல்லாரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு வராங்களா? அவதான் மேம். இங்க பாருங்க, காசு வாங்கிட்டு வர்றவங்க அன்னைக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வர்றாங்க. ம். அண்ட் தளபதியை பார்க்க வர்றவங்க யாரும் காசுக்காகவோ அந்த 200 அவங்க சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காகவோ வரல. ஆமாம். அவர் மேல உண்மையான அன்புல வர்றாங்க. அப்படிங்கும்போது அங்க ஓடுறது,
ஏட்டி பாக்குறது, ஏறி பாக்குறது, இது வந்து திரையில அன்புல ஏறி பாக்குறாங்க, திரையில அன்புல ஓடுறாங்க. பார்க்குறவங்க தரையில வராங்கங்கிறப்ப எல்லாருக்கும் நீங்களே மேம் நேற்று நீங்கள் இணைஞ்சப்பயே நீங்கள் இத்தனைக்கும் ஒரு சினிமா ஃபேமு எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களோட பார்வை அந்த கூட்டத்திலேயே ஒரு கிரேஸ் இருக்குது பாருங்கள், அந்த பார்வையிலேயே ஒன்று தெரியுது. விஜய்ங்கிறது அந்த கிரேஸ், அது ஆமா. நீங்கள் சினிமாலே அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இயற்கையா பொலிட்டீஷியனாக இருக்கும் அது. இருக்கீங்க, திரு ரஜினிகாந்த் அவர்களோட படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே அது ஒரு கிரேஸாக இருக்கும்போது அடிபட்டு மக்கள் மேம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நான் நம்ம இத்தனை நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அந்த அது இதில் தானே வராங்க. nature இருக்கும். எப்படி அதனாலதான் ஓட்டா கன்வே ஆகும்? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 67ல இருந்து எங்க ஒரு கட்டமைப்பு. தளபதி அவர் மேல கிரேஸ்ல வராங்க, இல்ல கிறுக்கு புடிச்சு போய் வராங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ம், தளபதியை பார்க்க வராங்கல்ல, வேற என்ன நோக்கம்? ம். அவரை பார்க்க வர்ற நோக்கம் அவர் மேல இருக்க அன்பு, வேற எதுவுமே கிடையாது. அன்னைக்கு தளபதி கடைசியா அவர் கொடுக்க போற அந்த முத்தம், ம். அது மட்டும்தான். அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை, என் நெஞ்சில் குடியிருக்கும், அது போதும். எல்லாமே அந்த ஒரு ஆடியோ. அங்க வர்ற கூட்டத்துக்கு யாருக்குமே வந்துட்டு எனக்கு நீ இது கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, சரக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்றது எண்ணம் இல்லைங்க. தாவேக்கா நிர்வாகிகளோ தாவேக்கா தொண்டர்களோ அப்படி இல்லைங்க. அணில் குஞ்சுகள் மேலே ஏறி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்வங்க, ஆர்வனால ஏறி பார்க்குறாங்க, ஆர்வனால வந்து மோதுறாங்க. பட் அவங்கள பக்குவப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு அதனால இருக்குங்க. தான் தற்குறிகள் அப்படிங்கிறது. தற்கூரின்னு சொல்றவன் தாங்க தற்கூரி. தற்கூரின்ற வார்த்தையை நான் பெருமையா தாங்க பார்க்குறேன். நானும் ஒரு தற்கூரியாவே இருந்துட்டு போறேன். இனிமேல் வந்து நான் தற்கூரி, ஆமா இந்த கட்சியில இருந்தா நீ தற்கூரி, ஆமா தற்கூரி, நான் பெருமையா தான் சொல்லிட்டு போவேன். ஏன்னா எனக்கு மேல இருக்கிறவர் என் தளபதி விஜய். கூட்டம் கூடனால பெரிய பொலிட்டிஷியன் இவர் வின் பண்ணிடுவார் அப்படிங்கிற சொல்றீங்க. மலேசியாவில் கூடாத 75,000 பேரா மேம்? எல்லாம் ஓட்ட மறப்பு தான், அவங்களுக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது. மலேசியா கூட்டம் வந்து கூட்டங்கிறது நமக்கு ஓட்டு விஜய். போட போகுதுன்னு நம்ம சொல்லலைங்க. கூட்டங்கிறது திரு விஜய் அவர்களுக்காக வர்ற கூட்டம். நீங்கள் அதை ஓட் பேங்கிங்காக எப்படி மாற்றுறீங்க? நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை, அவ்வளவுமே ஓட் பேங்கிங்காக எப்படி மாறும்? அதாவது மாறும் தான் சொல்ல முடியுமா ஒழிய, இன்னைக்கு நியூஸ் கிளிப்ஸ் சேனலுக்காக நான் வந்து நாளைக்கு ஓட்டா மாறலைன்னா நான் வந்து பதவி விலகிறேன்னு எழுதி கொடுக்கவும் முடியாது. நாளைக்கு ஓட்டா மாறிடுச்சுன்னா மருந்து குடிச்சு நாங்கெல்லாம் செத்துடுறோன்னு கேள்வி கேட்குறவங்களும் எழுதி கொடுக்க முடியாது. ஓகே. இது மாறும்ன்றது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. நிச்சயமா 2026ல் தளபதி ஆட்சிக்கு வருவாரு, நல்லாட்சி கொடுப்பாரு, நிரந்தர முதல்வரா தளபதி விஜய் அவர்களை நம்ம பார்ப்போம். ஓகே மேம். இப்போ ரீசெண்டாக இப்போ பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஆடியோ லான்ச் பார்த்தோம். கடைசி படம் அப்படிங்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அந்த படம் தணிக்கை குழுக்கு இன்னும் இதாகலை அப்படிங்கிற ஒரு பேக் எண்டில் ஒரு பிஜேபியோட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஒரு ப்ரெஷர் கொடுக்குதுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குதா? மேபி இருக்கலாம். ஏன்னா அந்த ப்ரெஷரை வந்து படத்தப்போ கொடுக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்களான்றது தெரியல. அந்த ஒரு சஸ்பிஷன் இருக்குது. பட் அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா தளபதி படம், அவரோட கடைசி படம், எத்தனையோ எமோஷன்ஸ், எத்தனையோ சென்டிமெண்ட்ஸை தாண்டி இந்த படம் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்றது எல்லாரோட எண்ணமும். ஸோ இந்த அழுத்தம் கொடுக்கறது வந்து சென்சார் போர்டில் இதாகி வந்ததாகட்டும், அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்காததாகட்டும், வேகமாக அறிவிக்காதாகட்டும், சென்சார் போர்ட்லலாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த பேப்பர்ஸை கொடுக்காம அவங்கள இழுத்தடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது வந்து முறையில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அவங்க ஆட்சியை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு தான் பார்க்குறோம். ஓகே மேம். இப்போ ஜனநாயகன் படம் அப்படிங்கிறப்ப அப்படி நேர் ஆப்போசிட்டாக பராசக்தி அப்படிங்கிற அந்த படம், இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் சின்ன சின்ன படங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தாங்க. இன்கேஸ் இப்போ இந்த பொங்கலுக்கு விஜயோட மோதின உடனே இப்போ அது என்னன்னு தெரில, அந்தளவுக்கு ஹைப் ஏறிட்டு பராசக்திக்கு. நீங்கள் என்ன மேம், ஜனநாயகனா பராசக்தியா? ஜனநாயகம் தான், அதில் என்ன கேள்வி? எப்படி மேம், எனக்கு புரியல. மும்மொழி கொள்கை கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால தான் நான் பிஜேபியோட நான் வெளியே வந்தேன். மும்மொழி நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது. அப்படிங்கிறப்ப இதில் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது மெயினான இதாக இருக்குது பராசக்தியில். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆதரவு பராசக்திக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். நாங்கள் பராசக்தி ஆதரவு கொடுக்கலன்னு யார் சொன்னா? நீங்கள் தான் இப்போ தான் சொன்னீங்க, நான் ஜனநாயகன் தான் பார்ப்பேன் அப்படின்னு. ஜனநாயகம் தான் நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மெயின் இதில் தான் நீங்கள் வெளியே வந்தது. அப்படிங்கிறப்ப சினிமாவா பாருங்க. இப்போ நாங்கள் ஜனநாயகன் பார்க்க போகிறது எங்கள் தலைவர் விஜயோட படத்தை இல்லை, தளபதி விஜயோட படத்தை. புரியுதுங்களா?
தலைவர் விஜய் அவர்களோட படத்தை நாங்கள் பார்க்க போறேன். சினிமாவை பார்க்கலாம், ஆனால் சினிமாவில் இருக்கிற தலைவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கணும். அப்போ சினிமாவை பார்க்கக்கூடாதுன்னு என்ன மறுத்தாங்க? சினிமாவை தான் பார்க்கணும். தட் இஸ் ஆமா. சென்ஸ். சினிமாவில் உள்ள தலைவரை நாங்கள் தலைவரை ஏற்றுக்கிறோம்ல விஜய் அவர்களை. ஏன் எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டோம்ல, ஜெயலலிதா ஏத்துக்கிட்டோம்ல, எம்ஜிஆர் அவர்கள் 20 இயர்ஸாக இருந்தாங்க டிஎம்கேலேயே. எதுல வேணா நாங்கள் இது இருக்கணுங்க. இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி புதுசா வரைக்கும் வரட்டும். நாளைக்கு வாரிசு சிவகார்த்திகேயன் படத்தில் வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் தான். நாளைக்கு சிவகார்த்திகேயன் மெர்சல் அரசியலுக்கு படம் வரைக்கும் வந்தாலும் தளபதி மக்கள் விஜய் அவர்கள் ஏத்துப்பாங்க. தான். அவருக்கு அரசியலுக்கும் எந்த வித சம்பந்தமும் கலைஞர்களை கிடையாது. மக்கள் ஏத்துக்கிறதுக்கு காரணம் அவங்க ஆல்ரெடி மக்கள் கிட்ட ரீச் ஆனவங்க, மக்கள் மனசை வென்றவங்க. அதனால கலைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர்றத வரவேற்கிறாங்க. வரவேற்கலாம். அதனாலதான் அவங்க வென்றுகிட்டும் இருக்காங்க. நீங்க எம்ஜிஆர் விஜய் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றது ஈக்குவலா அந்த ஃபேம் இருக்கு, ரசிகர் இருக்கு, பிரச்சனை இல்லை மேம். அவங்க ஆல்ரெடி திமுகவோட பொருளாளர் இருந்தாரு. ம். எல்லாமே அவங்க 20 இயர்ஸா டிஎம்கேட பயணிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் சிஎம் அப்படின்னு தான். இது படம் முடிஞ்சது. அதாவது ஓகே. எப்படி இருக்குன்னா இவங்க கேட்குற கேள்விலாம் வந்து எப்படி இருக்குன்னா, அவர் எம்ஜிஆர் பண்ண மாதிரியே நீங்களும் கவுன்சிலர் ஆகுங்க முதல்ல, நீங்களும் போய் முதல்ல வந்து இது பண்ணுங்க, நீங்களும் அவர் எம்எல்ஏ ஆயிட்டு அதுக்கப்புறமா வாங்க. நீங்க ஏன் இன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க எங்களுக்கு? நாங்க என்ன சாப்பிடணும், நாங்க எங்க நடக்கணும், நாங்க எங்க உட்காரணுன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க ஃபன் பண்ண போறீங்களா? நீங்க வந்து எங்களுக்கு இதை கொள்கையா வச்சுக்க, நீங்க இதைத்தான் வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க எங்களுக்கு சோறு போட போறீங்களா, இல்ல எதுவும் பணங்கன்னு செலவு பண்ண போறீங்களா கட்சி நடத்துறதுக்கு? இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு? இல்ல இது எங்க மக்களோட விருப்பம், ம். இது எங்க விருப்பம். எங்க தளபதி அவர் முடிவு பண்ணியிருக்காரு, இது பண்ணிட்டு இது வரணும்னு நினைச்சு அவர் வந்திருக்காரு. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? ஓகே மேம். இப்போ பதில் சொல்லணும்ல. கரெக்ட். இப்போ பராசக்தி படம் அப்படிங்கிறது- பராசக்தி படத்தை நாங்க வந்து எதிர்க்கல. ம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் சொல்றேன், எனக்கு வந்து 2 தளபதி படம் விஜய் அவர்களோட படத்தை ஐம் விஜய் ஃபேன். நான் வந்து விஜய் ஃபேனுன்னு சொல்றதை விட விஜய் அவர்களுக்கும் ஃபேன். நான் முதல்ல சினிமா ரசிகை. சினிமா ரசிகை. புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலி நான் ஃபேன் ஆஃப் சிம்பு. அவரது சிம்பு ஃபேன்றது, சிம்பு படத்தை இன்னும் அதிகமாக பார்ப்பேன் நான். பட் தளபதி விஜய் அவர்கள் படமும் விரும்பி பார்ப்பேன். சினிமாவில் நிறைய பேரை பிடிக்கும், ஒருத்தரை தான் பிடிக்கும் அப்படின்றது இருக்கக்கூடாது. சினிமாவில் நடிப்பை என்ஜாய் பண்ணுறவங்க எல்லா திறமையுமே ரசிப்பாங்க. அப்படி தான் நான் விஜய் அவர்களையும் ரசித்தேன். பட் இப்போ சிவகார்த்திகேயன் அவரோட பராசக்தி படமும் நல்லா வரணும். பட் இது வந்து போட்டியா பார்க்குறோமா? நிச்சயமா கிடையாது. அவரே சொல்லிட்டாரு, இது அவரும் அண்ணன் சொல்லிட்டாரு. தம்பிக்கான ஒரு பொங்கல் அவரும் சொல்லிட்டாரு. அப்படின்ட்டு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு இருக்கிற. ஆனால் அதை நம்ம அப்படி பார்க்கலையே மேம். இப்போ ஜனநாயகன் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, ஒரு 40 மில்லியன் போயிட்டுருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடியே 6:30க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. பராசக்தி ரிலீஸ் ஆகி இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டு ட்ரெய்லரில் சின்னதாக ஒரு போட்டிங்கிற மாதிரி அப்படிங்கிறப்பயே ட்ரெய்லரில் கிட்டத்தட்ட இவங்க 50 மில்லியன் சன் டிவியில் போட்டு அது 50 மில்லியன் போயிட்டு, அப்படிங்கிறப்ப அந்த கிரேஸ் குறைஞ்சிட்டுன்னு தானே அர்த்தம் யாருக்கு? ஜனநாயகன் படத்துக்கு. ஒரு ட்ரெய்லர்லையே இது நம்ம எதிர்பார்த்தது கடைசி படம். நீங்கள் ஒரு சினிமா ரசிகையை சொல்லலாம். ஒரு நம்ம எதை வச்சு நம்ம இது ஹைப்னு ரெடி பண்ணுவோம். இப்போ வியூஸை வச்சு ஒரு இது இவ்வளவு மில்லியன்ஸ் போயிருக்கு, அப்ப இதுக்கு தான் ஆதரவு ஜாஸ்தி, அதுக்காக ஆதரவு கம்மி ஆயிடுச்சு, ஓகே, இதுக்கு இந்த பின்னாடி படம் வந்து பின்னாடி அரசியலா? நல்லா வராது, ம். இதெல்லாம் இது பின்னாடி அரசியல் இருக்கா? இது எங்க நோக்கம் இல்லைங்க. இது இல்ல, நாங்க நான் ஒரு பார்க்கலங்க. சினிமாவை நாங்க கேட்குறேன். சினிமாவா Just கூட வந்து ஒரு நாங்க அதை நடிகை பார்க்கல. அப்படிங்கிற இல்ல, மாதிரி ஒரு நான் நடிகை கேட்குறேன். கூட நான் நம்ம அந்த எப்படி மாதிரி- மேம் கனெக்ட் பண்ணுவோம்? ஒரு See, வியூஸ் ஒரு வச்சு தானே. சினிமாவா பாக்குற ஒரு நடிகையா நான் சொல்றேன். அதுல அரசியல் கலக்காம என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, நான் கேட்குறேன் அரசியல் இருக்கான்னு கேட்குறேன். அந்த பராசக்தி ஒரே நாளில் இப்படி 50 மில்லியன், அப்போனா அந்த ஜனநாயகனை அடிக்கணும், அது அமுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை ஒரு ஹைப் ஏற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா ரொம்ப அப்படிங்கிறது. தெளிவா சிவகார்த்திகேயன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அவங்க எப்போ ரிலீஸ்க்கு எப்போ பிளான் பண்ணாங்க, இதுல எதுவும் இதாகுமா, கிளாஷஸ் வருமானு ஜெகதீஷ் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசி எல்லாமே பேசி ஒரு கம்யூனிகேஷன்ல ஓகே இது பண்ணலாமேன்றதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. அதையும் மீறி தளபதிக்குன்னு இருக்க ஆதரவு என்னைக்கும் குறையாது. ஈவன் சிவகார்த்திகேயன் அவர்களே வந்து தளபதி படத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வர்றவர் தான். புரியுதுங்களா? ஸோ அவரே வந்து அவர் படத்துக்கு ஆதரவு கடைசி படம், தளபதியோட கடைசி படம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் பாட்டை கேட்க, அவர் பாட்டை என்னைக்காவது சன் டிவியில் போடாமல் இருக்காங்களா? எல்லாம் போடுறீங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. அப்புறம் படத்தோட ரிலீஸுக்கு வந்து இது கொடுக்க மாட்டேன், தேட்டர் கொடுக்க மாட்டேன், ஆடியோ லான்ச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இது அரசியல். நான் வந்து இந்த 2 படத்தையும் ரிலீஸ் வந்து அரசியலாக பார்க்கல. ஒரு நடிகையாக நான் ஜனநாயகனும் பார்ப்பேன், பராசக்தியும் பார்ப்பேன். இல்லை மேம், இப்போ பராசக்தி ஜனநாயகன் அப்படிங்கிறப்ப அந்த ரீச் ஆகிட்டு இருக்குல்ல, இதில் என்ன மேபி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேளுங்க, அதில் படம் நல்லா கண்டென்ட்டை we can debate. இப்போ அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ படையப்பா ரீரிலீஸ் ஆச்சு, கில்லி படத்தை அடிக்க முடியல, அதனால ரஜினி ரசிகர் ஃபுல்லாகவே இந்த பக்கம் போகிறாங்க.
பராசக்தியை இது பண்ணிட்டு அப்படி ஹைப் ஏற்றுறாங்க. இது ஜனநாயகன் படத்தை நம்ம டவுன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அது அதாவது இந்த வேலையே இல்லைன்னு வைங்களேன், இது மாதிரி நோண்டி நோண்டி இவன் இதனால இது பண்ணிட்டானோ, அதனால இதை ஹைப் ஏற்றுறக்கா, ரஜினி ஃபேன் இதுக்குள்ளே வந்துட்டானோ, தனுஷ் ஃபேனு இது அடிக்கிறதுக்காக இது பண்ணிட்டானோ, இது வந்து வேலை இல்லாமல் யோசிக்கிறவங்க, பொழுதுபோக்குக்காகவோ இல்லை ஒரு ஒரு கிரிமினல் எண்ணத்தோடு இருக்கிறவங்க இது மாதிரி யோசிக்கிறதுக்கான வேலை இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய மக்களுக்கான சிந்தனையோடு செயல்படுற அரசியல்வாதி தாங்க நான். ஒரு சினிமாவிலேயே இருந்தாலும் என்னோடய ஷூட்டிங் டைம் போக எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. என் குடும்பத்துக்கான நேரம் நான் கொடுக்கணும், அவங்களுக்கான நேரம்னு ஒன்று இருக்குங்க. இது எல்லாத்தையும் மீறி இந்த மாதிரியான கிரிமினல் எண்ணங்களுக்குள்ளெல்லாம் போய் இதை இப்படி பண்ணியிருப்பானோ, ரஜினி ஃபேன் அடித்தானோ, சிம்பு ஃபேன் தாக்குனானோ, அஜித் ஃபேன் கொண்டு வர்றானோ, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம தெரிவோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரொம்ப கிரிமினல் இதோட வந்து சினிமாலாம் பார்க்காம ஒரு ஒரு அழகாக என்ஜாய் பண்ணி, அவ்வளோ சினிமா கலைஞர்கள் வந்து அவ்வளோ பேர் அந்த ஒரு டீம் அந்த படம் வர்றதுக்காக அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஊக்குவிக்கும் விதமாக சினிமாவை எப்போவும் தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் போய் பார்த்து ஜனநாயகமும் என்ஜாய் பண்ணுங்கள், பராசக்தியும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணுவேன். நீங்கள் பார்த்த வரைக்கும் 2 ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருக்குது மேம்? ரெண்டுமே பிடிச்சிருக்கு. பராசக்திங்கிறப்ப அந்த டைமில் உள்ள அந்த ஹிந்தி எதிர்ப்பு ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஏன்னா உங்களுக்கும் அது கொஞ்சம் பரிச்சயமானது, மும்மொழி கொள்கை, ஹிந்தி எதிர்ப்பு, ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு படம் பார்க்குறது. 2 படத்தையுமே போய் பார்க்கலாம். 2 படத்தையுமே பார்ப்பேன். பராசக்திக்கு நீங்கள் கெஸ்ட் ஷோ கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஓகே மேம், 2 படமும் நல்லா வெற்றி அடைகிற மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுல இருக்கீங்க. நீங்களும் 2 படத்தையும் பார்க்கணும். திரும்ப நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமில் January 9 to 12. Click the link below and register. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.